கடைசி காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 6வது காரியம் உறவில் நிலைத்திருப்பது. இன்று அநேகருக்கு இருட்டில் நடக்க பயம், கல்லறை தோட்டத்துக்கு அருகில் வந்தாலே பயம், அசுத்த ஆவி சுடுகாடு என்று கேட்டாலே பயம். இவர்கள் தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்துவை தங்களுக்குள் உடையவர்கள் என்று அர்த்தம். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நாம் அசுத்தாவிகளை கண்டு பயப்பட மாட்டோம். அசுத்தாவிகள் நம் காலில் விழுந்து வணங்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவைகளை அறிக்கை பண்ணும். நம் கட்டளைகளுக்கு அவைகள் மறு உத்தரவு சொல்லாமல் கீழ்ப்படியும். ஆனால் இயேசு நமக்குள் இல்லாமல் அவர் நாமத்தை வீணில் வழங்கினால் அவைகள் நம்மை பீறி போடும். ஏனென்றால் சாத்தான் பலவான். இதை இயேசு மார்க் 3:27 கூறியிருக்கிறார். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது என்றார். பலவானாகிய சாத்தானுடைய வீடு இந்த உலகம்தான். அதனுள் அவன் திருடின ஆத்துமாக்களை பாவத்தில் கட்டி வைத்து காவல் காக்கிறான். அந்த ஆத்துமாக்களை சுகபோகங்களிலும் சிற்றின்பங்களிலும் மயக்கி உலகமாகிய தன்னுடைய வீட்டில் அடைத்து வைத்து அவைகளை யாரும் மீட்காமல் பாதுகாக்கிறான். ஆத்துமாக்களை பாவத்தின் அடிமைத்தளத்திலிருந்து மீட்பதை தான் இயேசு அவனுடைய உடைமைகளை கொள்ளையிடுவது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்படி பலவானுடைய உடைமைகளை கொள்ளையிட வேண்டும் என்றால் பலவானை கட்டினவரான இயேசுவால் மாத்திரமே செய்ய முடியும். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் கட்டப்பட்ட ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக சாத்தானுடைய வீட்டிலிருந்து எடுத்து வரலாம். எனவே கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அசுத்தாவிகள் பயந்து நடுங்கும். இயேசு நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் மார்க் 3:14-15 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் அவரோடு இருக்கவும், அவர் அனுப்பும் போது சுவிசேஷம் அறிவிக்கவும், பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணமாக்க அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கும்படியும் நம்மை தெரிந்து கொண்டார். இதில் முதலாவது நோக்கம் அவரோடு உள்ள உறவு. இறுதியில் வருவது பிசாசின் மேல் அதிகாரம். உறவு இல்லாமல் அதிகாரம் இல்லை. வார்த்தையின்படி வாழாமல் உறவு இல்லை. இயேசுவின் வார்த்தை நம்மில் நிலைத்திருந்தால் அவர் நம்மில் நிலைத்திருப்பார். இயேசுவின் போதனைகளின்படி நடக்காதவர்கள் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு போல சாத்தானின் சூழ்ச்சி காற்று வீசினவுடனே காணாமல் போய்விடுவார்கள். தேவ சித்தம் செய்யாதவர்களோடு கூட இயேசு உறவில் இருக்க மாட்டார். ஒரு நாள் இயேசுவின் இனத்தார் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று அவரை பிடித்து கொண்டு போக வந்தனர். இயேசுவை சுற்றி இருந்தவர்கள், உம்முடைய தாயும் சகோதரர்களும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்று சொன்னபோது, தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவர்களே என் சகோதரர்களும் என் சகோதரிகளும் என் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். தேவ சித்தம் செய்யாதவர்களும் அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளாதவர்களும் இயேசுவின் உறவில் நிலைத்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய உறவில் வளருங்கள். உறவின் ஆழத்திற்கு செல்ல சமயம் எடுக்கும். எனவே பொறுமையா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய உலகில் ஃபாஸ்ட் ஃபுட் போல நொடியில் எதுவுமே கிடைக்காது. ஆத்திரமும் அவசரமும் நம்ம எதிரியாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சாத்தானின் சேனை நம்மளை கண்டு நடுங்கும். உறவில் நிலைத்திருங்கள். ஆமேன்.